ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று மத்தேயு 4:11 நாம் வாசிக்கிறோம். பிசாசானவன் ஆண்டவரை விட்டு விலகி போனான். யோபு 1:1 வாசித்தால், ஊர் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். பொல்லாப்புக்கு விலகுதல் என்று சொன்னால் மத்தேயு 27:22-23 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடித்து பிலாத்து விசாரணை செய்கிறார். பிலாத்து விசாரணை செய்யும்போது, கிறிஸ்து என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்களிடத்தில் அவர் கேட்டார். ஜனங்கள் எல்லாரும் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது பிலாத்து ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்கிறார். பொல்லாப்பு என்று சொன்னால் என்ன குற்றம் செய்தான் என்று பொருளாகிறது. குற்றம் என்று சொன்னால் அது பாவம். பாவம் என்பது பிசாசு. எனவே பிசாசு நம்மை விட்டு விலகி போக வேண்டும். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.